அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ், இது லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்ர ரகசியம். தட் இஸ், நம்ம பத்தி நமக்கு தெரியாத விஷயங்களை எத்தனையோ இருக்குது. நம்ம பற்றிய ரகசியங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அது படித்து விளக்கம் தெரிஞ்சுக்கினாதான் அது வெளியா யார பத்தியோ எதை பத்தியோ கிடையாது, நம்ம பத்தி தான். மொத்தமே நம்ம பத்தி தான். அப்போ நம்ம பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டம் பத்தி, மொத்தமே எனர்ஜி சிஸ்டம் பத்தி தான் இருக்குது. ஒரு சக்தி எப்படி நமக்குள்ள விதவிதமா ஒர்க் செய்து, அந்த சக்தி வெளியே இருக்கா உள்ள இருக்கா, அதனுக்கு நம்ம வச்ச பேரு ஆதிபராசக்தி, லலிதா அம்மனு, துர்கா தேவி, விதவிதமா வச்சிருக்கிறோம். அந்த ஆதிபராசக்தி எது இருக்குதோ அது நமக்குள்ள குண்டலினி ரூபத்துல இருக்குது. மேலும் அது எப்படி ஒர்க் செய்யுது, இது ஒவ்வொரு ஸ்லோகமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அந்த குண்டலினி சக்திக்கு நமக்குள்ளே இருந்து நம்மள நல்ல வளர்ச்சி பாதையில கொண்டு போற குண்டலினி சக்திக்கு நான் வணக்கங்கள் சொல்லிக்கிறேன். அது இல்லைன்னா நம்ம கிடையாது. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூத தேவ காரிய சமுத்தியதா. இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு ஸ்லோகம். ஒவ்வொரு சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் எடுத்து அந்த சாப்டருடைய டைட்டில் எது இருக்குதோ அதுக்கு ரிலேட்டடா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது சிருஷ்டி ஸ்வரூபிணி. எப்படி ஆதிபராசக்தியில் இருந்து அந்த சக்தி சிருஷ்டி எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டிவைட் ஆயிடுச்சு. இது நமக்கு தெரிஞ்சதுதான். சிருஷ்டி, ஸ்திதி, லயா. சிருஷ்டி நம்ம சொல்றோம் பிரம்மா. அடுத்த ஸ்திதி அப்படின்னா விஷ்ணு. மகேஸ்வரா அப்படின்னா லயம். தட் இஸ் குண்டலினி சக்தி நமக்குள்ளேயே 3 டிவைட் ஆயிட்டு நம்ம என்ன செய்யறோம், சிருஷ்டி செய்யறோம். என்ன சிருஷ்டி செய்யறோம், ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்றோம். நம்ம லைஃப் கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி. அதே போல நம்மளுடைய பிசினஸ் நம்ம கிரியேட் பண்றோம். அதே போல ஆன்மீகத்துக்கு வந்த தியான உலகம், பிரமிடு உலகம், சைவ உலகம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா நம்ம கிரியேட் பண்றோம் நம்ம வாழ்க்கை. அடுத்தது விஷ்ணு. கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூ பண்றது. தட் இஸ் ஸ்திதி. அதுக்கு எந்த சக்தி வேணும், விஷ்ணு சக்தி வேணும். அதனால நம்ம கிரியேட் பண்ணும்போது பிரம்மா அந்த கிரியேட் பண்ண விஷயத்தை கண்டினியூ பண்றது விஷ்ணு. எப்பொழுது நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அது லயம் பண்றது மகேஸ்வரா. இந்த 3 சக்திகளோட தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. எப்போ நமக்கு அந்த ஒரு கோரிக்கையோ ஒரு விஷயத்தையோ தேவையில்லை அப்படின்னா அது லயம் பண்றோம். நான் ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன், கண்டினியூ பண்ணிட்டேன், எனக்கு
போதும் அந்த பிசினஸ் அப்படின்னா அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்றேன், இல்லைன்னா நான் விலகி வந்துருவேன். இதே போல சிருஷ்டி முழுசா நடக்குது. கிரகங்கள் உருவாக்கப்படுது. சிருஷ்டி அடுத்த ஸ்திதி எப்போ அதனுடைய முடிஞ்சு போச்சோ அது லயமாகுது, அழிஞ்சி போகுது. இது நம்ம யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம வரைக்கும் சேம் கான்செப்ட். எப்போ நம்ம இத பத்தி கரெக்டா புரிஞ்சுக்கிறோமோ நம்மளுடைய செயல் நம்மளுடைய வளர்ச்சி பாதத்துல இருக்கும். இதுக்குதான் ஆதி பராசக்தி இதனுடைய பேரு. லலிதா அம்மனுக்கு இருக்கிற குவாலிட்டி. ஆதி அப்படின்னா பழைய காலம், அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து இருக்கிற சக்தின்னு அர்த்தம். ஆதி பரா. பரா அப்படின்னா நமக்கு தெரியாத சக்தி, இன்னொரு சக்தி. தட் இஸ் நம்மளுக்கு தூரமா சிருஷ்டி மொத்தம் இருக்குது, தனியாய் இருக்கிற சக்தி. அது இப்போ நமக்குள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். தூரமா இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனா கிடையாது. இது நம்ம விளக்கமா பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அதே குண்டலினி சக்தி நமக்குள்ள பிராணசக்தியாய் இருக்குது. யூனிவர்ஸ் முழுசா பிராணசக்தியா இருக்குது. வெளியிருக்கிற சக்தியை காஸ்மிக் எனர்ஜி, உயிரி சக்தின்னு சொல்றோம். நமக்குள்ளே இருக்கிற சக்தியை குண்டலினி அப்படின்னு சொல்றோம். பட் அதே சக்தி தான். இங்கே பாத்தீங்கன்னா போர் நோன்றோம்னு வச்சுக்கோங்க. போர்ல இருந்து தண்ணி வர்றதுக்கு வெளியே நம்ம தண்ணி ஊத்தணும். உள்ள இருக்கிறதும் தண்ணி தான், நம்ம ஊத்துற தண்ணியும் தண்ணி தான், எல்லாமே தண்ணி தான். அது வெளியே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊத்துறோம். அதே போல குண்டலினி சக்தி தூங்கி இருக்குது. எங்கே தூங்கி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதுகு வால் டெய்லுக்கு லெஃப்ட்ல மூலன்ற நாடி சுத்தி அந்த நாடியில தூங்கி இருக்குது. எத்திரிக் பாடி சக்தி உடல்ல நாடி மண்டலத்துல. எப்பொழுது தியானம் செய்யறோமோ காஸ்மிக் எனர்ஜி உள்ள போய் அந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் மேல் நோக்கி சக்கரா வழியாக ஒவ்வொரு சக்கரா ஆக்டிவேட் பண்ணி கிளியர் பண்ணி அந்த சக்கராவுக்கு சம்பந்தப்பட்ட கர்மங்கள் கிளியர் பண்ணி சக்கரா ஆக்டிவேட் பண்ணி அதுல நம்ம பேலன்ஸா வச்ச பாடங்கள் கத்து கொடுத்து அந்த ஞானத்தை கொடுத்து மேல் நோக்கி போய் சகசிராரத்துக்கு சேரும் பொழுது நம்ம தெய்வமா மாறிடுறோம். நம்ம தெய்வம் தான், ஆனா அது அப்போ தெரிஞ்சுக்க முடியும். இது குண்டலினியோடைய ஒரு டெக்னாலஜி, நமக்குள்ளே இருக்கிற டெக்னாலஜி. எப்போ நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ பயிற்சி பண்றோமோ நமக்கு ஈஸி ஆகும். இப்போ பிராணசக்தி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த சித்தம், அதே சக்தி சித்தமா இருக்குது. அந்த சித்தத்தை கிளியர் பண்ணணும். அப்போ சக்தி மேல் நோக்கி வரும். சித்தம் அப்படின்னா மனோ புத்தி சித்த அகங்காரம், இது அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சித்தத்திலோதான் நம்ம அனைத்து விஷயங்கள் போட்டு வச்சிருக்கிறோம். எப்படி செல்போன்ல எல்லாமே போட்டு வச்சிருப்போம். போட்டோஸ் இருக்கும், மெசேஜஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், ஆடியோஸ் இருக்கும், நிறைய சேவிங்ஸ் சேவ் பண்ணி வச்சிருப்போம். தேவையற்றது நிறைய இருக்கும் போன்ல. அதே போல தேவையற்றது சித்தத்துல பிறந்ததுல இருந்து 5 வயசுல இருந்து நிறைய இருக்கும்.
தியானம் செய்யும் பொழுது யோக சித்த விருத்தி நிரோத, சித்தத்திலே இருக்கிற அனைத்து விருத்திகள் கிளியர் ஆகும் பொழுது அந்த குண்டலினி சக்தி முழிச்சிட்டு மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய பயணத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆதி பராசக்தி எதை சொல்லி இருக்கிறோமோ அங்கே அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூன்யம். அந்த சூன்யத்திலிருந்து சக்தி, சக்தியிலிருந்து சிருஷ்டி ஸ்திதி லயா, இப்படிதான் ஒரு ஆர்டரா வந்திருக்கு. அதுக்குதான் புத்தர் சொன்னாரு சூன்யம் பரிசூன்யம் மகாபரிசூன்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பொழுது குண்டலினி ஏஞ்சி நம்மளுடைய பயணத்துக்கு வரதோ அதனுடைய பிரகாசம் நம்ம பார்க்க முடியுது. கோடி சூரிய பிரகாசம், அந்த சக்தியுடைய ஒளி பார்க்க முடியும். நான் ஒரு பிரசாந்தி அப்படின்னு ஒரு சின்ன உடல்ல நான் தங்கி இருக்கிறேன், பிரசாந்தி என்ற உடல்ல தங்கி இருக்கிறேன். அதுவே தியானம் செய்ய செய்ய இந்த விஸ்வம் அனைத்தும் நானே அப்படின்ற இதுக்கு போறோம். ஆன்மா பரமான்ம நிலை. அதுதான் இங்கே சொல்றாங்க. அந்த மொத்த விஸ்வசக்தே நான் தான், உயிரி சக்தே நான் தான். இந்த உடல்ல தங்கரே தவிர இந்த உடல் நான் கிடையாது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ ஒரு கொம்புக்கு நெருப்பு இருக்கும், அந்த நெருப்பு மறைச்சிட்டு சாம்பல் இருக்கும், அந்த சாம்பல் போக்கிக் கொள்றதுதான் தியானம். அந்த நெருப்பு தான் நாம. எப்போ இது தெரிஞ்சுக்கிறோமோ இதுதான் மோட்சம். அதனால தேவ காரிய சமுத்தியதா, தட் இஸ் அந்த கடவுளே நான் தான் அப்படின்றது தெரிந்து கொள்வது. இங்கே குண்டலினி சக்தி எப்படி வேலை செய்யுது இத தெரிஞ்சுக்கலாம். மூலாதாரைக ருதிர பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்த ருதிர விஷ்ணு கிரந்தி விபேதினி ஆக்னா சக்கராந்த ருதிர ருத்ர கிரந்தி விபேதினி சஹசிராராம்புஜாரூட சுதாசாராபி வர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்லோகன்ல சொல்லியிருக்காங்க. மூலாதாரைக ருதிர பிரம்ம கிரந்தி விபேதினி, மூலாதாரத்துல முதுகு டெய்ல கடைசியில இருக்கிற மூலாதார சக்கரத்தை உடைச்சிட்டி விபேதம் செய்து, பேதனம் அப்படின்னா உடைச்சிட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட கர்மங்கள் கிளியர் பண்ணி அதுக்கு சம்பந்தப்பட்ட பாடங்களை கத்தி கொடுத்து அதுக்கு ஆக்டிவேட் பண்ணி எனர்ஜி கொடுத்துட்டு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தா விஷ்ணு கிரந்தி விபேதினி, நம்மளுக்கு மணிப்பூரக சக்கரம், தட் இஸ் தொப்பல் இடத்துல இருக்கிற மணிப்பூரக சக்கரத்தை உடைச்சிட்டு, எப்பொழுது மூலாதாரத்தை உடைச்சி நம்மளுக்கு ஞானம் கொடுக்குதோ பாடி கான்சியஸ் குறைஞ்சிரும். நான் பாடி கிடையாது, அந்த பாடியோட அட்டாச்மெண்ட் குறைஞ்சிரும். மணிப்பூரக சக்கரா அது உடைக்கும் பொழுது விஷ்ணுமாயான்னு சொல்லுவாங்க. அங்கே நான் மனம், தட் இஸ் நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பிரைம் மினிஸ்டர், இது நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் குறையும். அந்த கான்சியஸ் மைண்ட் கான்சியஸும் குறைஞ்சிரும், புத்தி கான்சியஸும் குறைஞ்சிரும். இங்கிலிருந்து ஆன்ம கான்சியஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ருத்ர கிரந்தி விபேதினி, ஆக்னா சக்கராந்த ருதிர ருத்ர கிரந்தி விபேதினி,
எப்பொழுது அந்த குண்டலினி சக்தி ருத்ர கிரந்தியை உடைக்கும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க இங்கே இச்சிங்கா இருக்குது, எண்டு அழுத்தமா இருக்குது, வலியா இருக்குது, விதவிதமா சொல்லுவாங்க. இது ஆக்டிவேஷன் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றது விதவிதமா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சென்சேஷன்ஸ் தெரியும், கலர்ஸ் தெரியும், நம்மளுக்கு காட்சி தெரியும், மகாங்களை பார்க்க முடியும். எல்லாமே ருத்ர கிரந்தி தேர்ட் ஐ. அதனாலதான் சிவனை என்ன சொல்லி இருக்கிறோம், ருத்ரன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அது சிவனுக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த நேம். எப்பொழுது நம்ம அந்த நிலைக்கு வர்றோமோ நம்ம கூட ருத்ரந்தா. அடுத்த சஹசிரார அம்புஜாரூட சுதா சாராபி வர்ஷினி அப்படின்னு சொல்லும் பொழுது சுதா அப்படின்னா அமிர்தம். எப்பொழுது நம்ம நம்மளுடைய ஆன்ம தத்துவம், அமிர்த தத்துவம், அமரத்துவம் தெரிஞ்சுக்கிறோமோ அது நம்மளுக்கு பிரம்ம ஜானம் அப்படின்னு சொல்றோம். ஆக்ஞா சக்கரத்திலோ ஆன்ம ஜானம், சஹசிராரத்திலோ பிரம்ம ஜானம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். இதுக்காக தான் நம்மளுக்கு நம்மளுடைய பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, ருச்சோர்மா அமிர்தம் கமயா, ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லியிருக்காங்க. அசத்தோமா சத்கமயா, அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தை நோக்கி போக வேண்டும். அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, தமசு அப்படின்னா இருட்டில் இருந்து ஜோதியை நோக்கி, வெளிச்சத்தை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ருச்சோர்மா அமிர்தங்கமயா, ருச்சோர்மான்னா எனக்கு இறப்பு இருக்கு அப்படின்றதுல இருந்து, அமிர்தங்கமயா நான் எப்பவுமே இருக்கிறவர், சோல் கான்சியஸ், அந்த காட் கான்சியஸ், பாடி கான்சியஸ் டு சோல் கான்சியஸ். மிருச்சோர்மா அமிர்தங்கமயா. இது தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு சாந்தி இருக்காது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மூலாதார சக்கரத்துக்கு சாந்தி கிடையாது, சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு சாந்தி கிடையாது, மணிப்பூரக சக்கரத்துக்கு சாந்தி கிடையாது, லோயர் சக்கராஸ் சாந்தி இருக்காது. அதனால சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுது குண்டலினி சக்தி முழிச்சி வருதோ மூலாதாரத்துல இருக்கிற தமோ குணம் விலகி போகும், மணிப்பூரத்துல இருக்கிற அந்த ரஜோகுணம் விலகி போகும், சாத்வீக குணத்துல இருக்கிற சாத்வீக தோஷம், நல்லது கெட்டது பாவம் புண்ணியம், அந்த தோஷமும் விலகி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ಚಂಪಕಾಶೋಕ ಪುನ್ನಾಗ ಸೌಗಂಧಿಕ ಲಸತ್ಕಚ ಕುರುವಿಂದ ಮಣಿಶ್ರೇಣಿ கனகத் கோட்டி ரமணித. இது சௌந்தரிய ரூபிணி. இன்னொரு சாப்டர். இங்கே அம்மன் தன்னுடைய அழகு ரூபத்தை சொல்ற ஒரு ஸ்லோகம். இங்கே பாத்தீங்கன்னா நமக்குள்ள சில கிளான்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற கிளாண்டு பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நிகழ்காலத்துல தலைவலி இங்கே வருது, இங்கே வருது, பேக் சைடு வருது. தட் இஸ் பீனியல் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ். நம்மளுக்கு வளர்ந்து வருது, அதனால பெயின்ஸ் வருது தலையில. தியானம் அதிகமா செய்யும் பொழுது அந்த ப்ராசஸ் கிளியர் ஆகும். நம்மள நாம அப்டேட் பண்ணிக்கிறோம். இது டிஎன்ஏ புக் இருக்கு,
அதுல சயின்டிபிக்கா வரும், சப்ஜெக்ட் மொத்தம் சயின்டிபிக்கா வரும். இங்கே லலிதா சஹஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா அதே சப்ஜெக்ட் ஸ்பிரிச்சுவலா இருக்குது. இது 2 புக்ஸ் நான் படிச்சுட்டேன். அதனால நம்ம அதுவும் படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இதுல சம்பகம், தட் இஸ் சம்பக அசோக பொன்னாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பகம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா ஒரு தாமரை சேர்லிருந்து தான் வரும். ஆனா அது அந்த சேருக்கு ஒட்டாமே அது அழகா இருக்கும். தட் இஸ் நம்ம கூட அந்த சம்சாரத்திலோ இருக்கணும். தாமரை எப்படி சேர்ல இருக்குது அப்படி சம்சாரத்துல சேரன்ற சம்சாரத்திலோ இருக்கணும். ஆனா மேல எப்படி அது அழகா இருக்கும். அந்த தாமரை அதுக்கு தூரமா இருக்குது, அதுல இருந்தா கூட அழகா இருக்குது. அத போல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நமக்கு நெக்ஸ்ட் விஷ்ணு கிரந்தி வரும் பொழுது முடிச்சு விஷ்ணு முடி, விஷ்ணு மாயான்னு சொல்லுவாங்க. அதனால அந்த முடிச்சு என்பது நம்ம கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்ண முடியும்? இது சுகதுக்கங்கள் அனைத்தும் இருக்கும், அதுக்கு ஒட்டி எல்லாமே இருக்கணும். உடலுக்கு சம்பந்தப்பட்டது சீதோஷ்ணம், மனதுக்கு சம்பந்தப்பட்டது சுகதுக்கங்கள், புத்திக்கு சம்பந்தப்பட்டது மானம் அவமானம். அனைத்தும் 2 இருக்கும். அந்த 2ல மாட்டிக்காம இருக்கிறது த சோல் கான்சியஸ். எல்லாமே 2 இருக்கும் பூமி மேல. தெரியாம அதுல மாட்டிக்குவோம். பாவ புண்ணியங்கள், நல்லது கெட்டது, விஜயம் தோல்வி, வெற்றி தோல்வி இப்படின்னு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம். நம்ம சுகம் வந்தா அதுலவும் மாட்டிக்கிறோம், அதுல கம்ஃபர்ட்டா இருக்கிறோம், சுகமா தான் இருக்கணும், துக்கம் வரக்கூடாது நினைக்கிறோம். துக்கம் வந்தா எனக்கு ஏன் துக்கம் வருதுன்னு நினைக்கிறோம். அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எதை வந்தா நம்ம மாட்டிக்க கூடாது, அது இருக்கும் அங்க. நெக்ஸ்ட் அசோக ஸ்திதி இங்கே வருது இல்லையா நம்மளுக்கு. சம்பகா அசோகா பொன்னாக, அதுக்கு மீனிங் சொல்றாங்க. அசோகா அப்படின்னா சோகம், அசோகம் சோகம் இல்லாத நிலை. எப்பொழுது குண்டலினி முழிச்சு வருதோ, விஷ்ணு மாயா எல்லாமே இருக்கும் பொழுது சோகம் கிடையாது. நம்ம மைண்ட் கான்சியஸ்ல மாட்டிக்கிறது கிடையாது. இங்கே பொன்னாக அப்படின்னு சொல்லும் பொழுது எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா சர்பென்டைன், குண்டலினி ஒரு பாம்பு போல மேல் நோக்கி வரும். அப்போ அந்த பாம்பு மேல் நோக்கி வரும் பொழுது இப்படி எது பண்ணிடும்? சகசிராரம், அது நம்ம பாம்பு அப்படின்னு சொல்றோம். பாம்பு படிக அப்படின்னு சொல்றோம். இங்கே கொஞ்சம் சஹசிராரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சஹசிராரம் அப்படின்னா அர்த்தம் என்ன? தாமரை ஓபன் ஆகி இருக்கும். சஹசிர தள கமலம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுல 1000 இதழ்கள் இருக்கிற தாமரை இருக்கும். அந்த ஒவ்வொரு இதழ் அப்படின்னா எப்படி ஓபன் ஆகும்? தாமரை இருக்கும், ஒவ்வொரு இதழ் ஓபன் ஆகும்.
எப்படி ஓபன் ஆகுது? ஒவ்வொருவரையும் யோகியா மாத்தும் போது அந்த சகசிராரம் ஓபன் ஆகுது. சில பேர் பார்ப்பாங்க சகசிராரத்தை, அப்போ அவங்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, மற்றவர்களை யோகி செய்யற கெப்பாசிட்டி இருக்குது, மாஸ்டர்ஸ் செய்யற கெப்பாசிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். பட் அவங்களுக்கே தெரியாது, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தா சௌகந்திக லசத்கச்சா அப்படின்னா அகம் பிரம்மஸ்மி, அனைத்தும் நானேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க வெளிச்சத்தோட சகசிராரம் இருக்கும். இதுதான் சௌகந்திகா லசத்கச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சாமி படத்தை பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும், அது கோல்டு கலர், சில்வர் கலர் அப்படின்னு, அது நம்மளுடைய நிலையை தெரிவிக்கிறது. నెక్స్ట్ చైతన్య స్వరూపిణి సంపత్కరి సమారూఢ సింధూర వ్రజ సేవిత అశ్వారూఢ அதிஷ்டித ஸ்வ கோட்டி கோட்டி விராவிருத அப்படின்னா டெய்லி பயிற்சி பண்றதால பிராணசக்தி ஊர்துவ முகம், தட் இஸ் மேல் நோக்கி வரதால நமக்குள்ள இருக்கிற அறியாமலத்தனத்தை போக்கிக் கொள்வதால அரிஷட் வர்க்கங்களுடைய மதம் அந்த இது அரிஷட் வர்க்கங்கள் ஜாஸ்தி இருக்கும். காம குரோத லோப மோக மத மச்சரங்கள் அதனுடைய தாக்கம் ஜாஸ்தி இருக்கும். அதனை அடைச்சி வச்சு, எப்படி யானைக்கு அவரு கொம்பு வச்சு அடிச்சிட்டு அது தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வாரோ, அத போல அரிஷட் வர்க்கங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு குண்டலினி சக்தி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்காங்க. மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா குதிரைகள் போல ஓடிட்டே இருக்குமா. கோரிக்கைகள், கோடிக்கணக்கான குதிரைகள் ஓடி போறதுக்கு ரெடியா இருக்குமா, ஓடி போகுமா. எப்போ அந்த குதிரைகள், கோரிக்கைகள் என்ற குதிரைகள் குண்டலினி சக்தி மட்டுமே கட்டுப்பாட்டிலோ வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேல் நோக்கி வர சகசிராரத்துக்கு வர குண்டலினி அனைத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வரும், ஓவர் நைட்ல எதுவும் வராது, கொஞ்சம் கொஞ்சமா வரும். அடுத்த கம்ப்ளீட்டா நம்ம கிரிப்ல வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுல மந்திரஸ்வரூபிணி சாப்டர். இங்கே மந்திரஸ்வரூபமா எப்படி இருக்குது குண்டலினி சக்தி. இதுல நம்மளுக்கு ஹரநேத்ராக்னி சந்தக்தா காம சஞ்சீவன் ஔஷதிஹி ஸ்ரீமத் பாக்வவ ஊட்டைகா ஸ்வரூபம் பங்கச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம சாதனை செய்ய மூன்றாம் கண்ணு வர வர கர்மங்கள் அனைத்தும் எரிஞ்சு போகும், அறியாமல் தனம் போகும், இருட்டு போகும். தீவிர சாதனையால சஞ்சீவனி ஔஷதம் அப்படின்னா குண்டலினி நமக்குள்ளேயே ஒரு ஔடதமா மாறி நம்மளுடைய உடல் வைர உடல் செய்துவிடும். ஹனுமா பாருங்க, ஹனுமா அவருடைய பேரு. அடுத்த வாயுபுத்ரா, மூச்சு கவனிக்கும் பொழுது ஆஞ்சநேயர் அஞ்சனம் சித்திச்சது. அடுத்த அவருடைய உடல் வைர உடல் ஆயிருக்கு. அடுத்த சிரஞ்சீவி அப்படின்னா அர்த்தம் என்ன? அங்க குண்டலினி சக்தி நமக்குள்ளேயே ஔடதமா மாறி நம்மளுடைய உடலை வைர உடலா மாத்தி விடுது, டைமண்ட் பாடி. அதனால ஒவ்வொருவருக்கும் அது சாத்தியம், பயிற்சியால சாத்தியம். அடுத்த நம்மளுக்கு பகவத் சாட்சா்காரம் அப்படின்னா
ஆன்ம சாட்சா்காரம் வருது. விசுத்தி சக்கரா நிலையில விசேஷமான சுத்த நிலை, அனைத்து கர்மங்கள் விலகி போகும். தப்பனையோட செய்யும் பொழுது இன்னும் மேலும் சகசிராரம் முழு சக்தியோட நிரம்பி நம்மளுடைய முகம் ஒரு தாமரை பத்மம் போல மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குண்டலினி ஸ்வரூபிணி, இது அடுத்த சாப்டர். இது பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகினி அகுல சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குண்டலினி சக்தி காஸ்மிக் எனர்ஜி நம்மளுக்கு என்ன குவாலிட்டிஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் அன்பு கொடுக்குது, அந்த குவாலிட்டி கொடுக்குது. பெண் அன்பு, ஒரு பெண்ணுடைய அன்பு எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி கொடுக்குது. இங்கே என்ன நடக்குது நமக்குள்ள, அந்த ஒரு டெக்னாலஜி பார்க்கலாம். ஜெனரல் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க நாடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடா பிங்களா நாடிகள் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இரண்டுமே ஒரு இந்த ஷேப்ல இருக்கும். இரண்டு பாம்பு ஷேப்ல இருக்கும். நம்ம கோயில்ல கூட இருக்கும் பாருங்க. அந்த மரத்தை கீழே சில கல்லு வச்சிருப்பாங்க கோயில்ல, இப்படின்னு வச்சுட்டு ரெண்டு பாம்பு, அது இடா பிங்களா நாடிகள். அதுதான் யூஸ் பண்ணுவோம். எப்பொழுது தியானம் செய்யறோமோ உச்சி மூலமா வழியாக போன காஸ்மிக் எனர்ஜியால சுஷும்னா நாடி ஓபன் ஆகும். முதுகுல இருக்கிற சுஷும்னா நாடி ஓபன் ஆகும். எப்போ சுஷும்னா நாடி ஓபன் ஆயிட்டு இருக்குதோ நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி அதிகமா வருது. ஷட் சக்கரங்கள் 6 சக்கரங்கள் ஆக்டிவ் ஆகும். அந்த 6 சக்கரங்கள் சக்தியோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. இன்னும் பார்க்கலாம். சிவ சக்தி இரண்டு இருக்கு. சிவன் இங்கே இருக்காரு, சக்தி குண்டலினி ரூபத்துல நமக்கு முதுகுல லெஃப்ட்ல இருக்கு. எப்பொழுது தியானம் செய்யறோமோ சிவன் பாருங்க, கங்கா மேல இருந்து வருது. அவ்வளோ காஸ்மிக் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். சிவன் கான்சியஸ், சக்தி குண்டலினி அம்மன். குண்டலினி சக்தி முழிச்சி மேல் நோக்கி இந்த சுஷும்னா நாடியிலிருந்து வரும் பொழுது நம்மளுக்கு சூடு இருக்கும். அந்த குவாலிட்டிஸ், சில சிம்டம்ஸ் தெரியும். குண்டலினி சிம்டம்ஸ், நிறைய தண்ணி குடிக்கணும், மோர் குடிக்கணும், இளநீர் குடிக்கணும், ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் அந்த எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். வந்து சிவனை கலந்து தான் ஒரு தெய்வமா மாறிட்டு இருக்குது. இதுதான் சீதாராம கல்யாணம் அப்படின்னு சொல்றோம். சீதா அப்படின்னா குண்டலினி சக்தி, ராமரன்னா கான்சியஸ். சீதா ராம கல்யாணம் வெளியே கிடையாது, நமக்குள்ளதான் நடக்குது. எப்பொழுது சீதாராம கல்யாணம் நம்மளுடைய சுய கல்யாணம் நடக்குதோ இப்பொழுது உலக கல்யாணம் லோக கல்யாணம் செய்வோம். அடுத்து அதுதானே இருக்கு. இதுதான் இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்லியிருக்காங்க. குலயோகினி சக்தி இங்கே சேர்ந்து தான் சிவனா அந்த சிவன் கான்சியஸ்க்கு வருது. அடுத்த அகுலா அப்படின்னா ஆதிபராசக்தி என்றால் மூலாதாரம் கிடையாது, சகசிராரா.
நம்ம நினைக்கிறோம் மூலாதாரம் உடல் அப்படி நினைக்கிறோம், கிடையாது. சகசிராரம் எல்லை ஏற்றையா இருக்கிறோம். இங்கே நம்மளுக்கு வர்த்தம் இருக்காது. சமய ஆச்சாரம் அடுத்தது. காஸ்மிக் எனர்ஜி சுத்த நிலையில் ஒரு நிஷ்டையா டெடிகேஷனா இருக்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே விஸ்வ விஜானம் வசமாயிட்டு இருக்குது. விஸ்வ விஜானம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஞானம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதுதான் பிரம்ம ஜானம் அப்படின்னு சொல்றோம். சிருஷ்டிக்கு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் அனைத்தும் தெரிய வரும். நெக்ஸ்ட் ஞானஸ்வரூபிணி அடுத்த சாப்டர். இதுல ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். ನಿರ್ಲೇಪ ನಿರ್ಮಲ ನಿತ್ಯ ನಿರಾಕಾರ நிராகுல நிர்குண நிஷ்கல சாந்த நிஷ்காம நிருபப்ளவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்லேபா அப்படின்னா நான் அட்டாச்மெண்ட். தாமரை இலை மேல நீர்த்துளி போல, ஒரு கிருஷ்ணர் போல நம்ம ஹாப்பியா இருப்போம். கர்மங்களை அனுபவித்து கொண்டே கூட நியூட்ரலா இருப்போமே தவிர அதற்கு நம்ம கலாட்டா பண்ண மாட்டோம். நம்மள நாம குழப்பத்தில் விழுவ மாட்டோம், கத்த மாட்டோம். அவற்றை ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல அனுபவித்து அவங்களை தாண்டிடுவோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2010ல எனக்கு ஹெவி சிக்கன் கினியா வருது. கம்முன்னு படுத்திட்டேன். தியானம் கூட பண்ண முடியல. முழிப்பு வந்தா மூச்சு கவனிச்சுட்டேன். முழிப்பு இல்லைன்னா தூங்குறது, கொஞ்சம் டயட்டு குறைக்கிறது. அதே போல இப்போ 2025ல எனக்கு ஹெவி ஆர்த்தரைட்டிஸ், எல்லாமே வீங்கிட்டு கருப்பா வருது, ஓவர் பெயினா இருக்குது. காலில் இருந்து கை விரல் வரைக்கும் ஜாயின்ஸ் எல்லாமே பெயின்தா. ஒவ்வொரு நாளும் கால் கூட கீழே வைக்க முடியாது. பொறுமையா இருக்கிறேன், மௌனமா இருக்கிறேன், தியானம் செய்றேன். பட்டு முடியற வரைக்கும் என்னுடைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலாட்டால தான் 4 தியான யஜ்னங்கள் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் எனக்கு எனர்ஜி இருக்குது அப்படி என்ன பிஎம்சி போறது. இப்படி செய்வதால எனக்கு ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல தான் இருக்கிறேன். என்னுடைய ஒரு கர்மான்னு வச்சுக்கோங்க, எதை வேணாலும் வச்சுக்கோங்க, நான் தாண்டிட்டேன். அடுத்த என்னைனா அப்டேட் பண்ணிட்டேன் அடுத்த ஸ்டேஜுக்கு. அதனால இங்க சொல்றாங்க, அந்த கர்மங்கள் வரும் பொழுது பொறுமையா அனுபவிச்சுட்டு தாண்டி போலாம். அது எதுவும் பர்மனெண்டா இருக்காது. அதை பற்றிய ஒரு நியூட்ரலா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நிர்மலா. மலான்னா அசுத்தம், கரை. நிர்மலா கரை கிடையாது, சுத்தமா இருக்கிறது. இதுக்குதான் ஜீசஸ் கிரைஸ்ட் பரிசுத்தாத்மான்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அனைத்து உடல்கள், அனைத்து சக்கரங்கள் சுத்தமா இருக்கிறது. இங்கே நம்ம பிடிவாதத்தில் இருந்து வெளியே வருவோம், பிளெக்சிபிளா இருப்போம். எல்லா இடத்திலும் பிளெக்சிபிளா இருப்போம், அகங்காரம் எல்லாமே இருப்போம். 3வது அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்போம். எல்லா இடத்திலும் அண்டர்ஸ்டாண்டிங், பிளெக்சிபிள், நோ அகங்காரம். இது இந்த 3 ஸ்டேட் வரும். அடுத்த நித்யா. நித்யா அப்படின்னா ஜாகிரத், ஸ்வப்னா, சுஷுப்தி 3 நிலையில, தட் இஸ் முழிப்புல இருக்கும் பொழுது அவேரா இருப்போம். ஸ்வப்ன நிலையில் அவேரா இருப்போம். சுஷுப்தி நிலையில் டீப் ஸ்லீப்ல கூட அவேரா இருப்போம். அந்த ஆன்மாவுடைய அவேர்னஸ் நமக்குள்ள இருக்கும் சொல்ல வராங்க. அதே போல பால்யா, யவ்வன, முதியோர், சின்ன வயசுலவும் இளமை, அந்த இளமை ஏஜிலும் முதியோர் ஏஜிலும் எல்லா இடத்திலும் நம்ம விழிப்புணர்வா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நிராகாரா, ஆகாரம் இல்லாதது. தட் இஸ் இப்போ அந்த ஆன்மா உடல்ல தங்கறதால இந்த உடல் உங்களுடைய கண்ணுக்கு தெரியுது. இந்த உடல் இல்லைன்னா ஆன்மா இருக்கும். உடல் போயிடுச்சு, பட் ஆன்மா இருக்குது. இதுதான் கட்டாகாசம் சிதாகாசம் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் யாராவது இறந்து போனா அந்த சுடுகாடுல கடைசியா ஒரு பானை அதுல தண்ணி வச்சு அது உடைச்சிருப்பாங்க. தட் இஸ் இது வரைக்கும் மொத்தம் எல்லையற்றையா இருக்கிற ஆன்மா இத்தனை நாள் ஒரு பானை அப்படி என்ற உடல்ல தங்கி இருக்குது. இப்போ உடைச்சிருக்கோம்னு அர்த்தம். அது காலி பண்ணி போயிருக்கு. தட் இஸ் கட்டாகாசம்னா பானையில இருக்கிற ஆகாசம், சிதாகாசம் மொத்தமா தானே என்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் கட்டாகாசம் சிதாகாசம். அந்த எல்லையற்றையா எது இருக்குதோ அது ஆகாரம் இல்லாதது. அதுவே பானையில இருக்கும் பொழுது அதுக்கு ஆகாரம் இருக்கு. இப்போ ஆகாரம் கிடையாது. ஒரு பெலூன் இருக்கு, அதுல காத்து இருக்கு. அந்த பெலூன் உடைச்சிட்டோம்னா அந்த காத்துலவே சேர்ந்து போய் இருக்குது. இப்படி நம்ம அந்த ஆன்மாவை பத்தி புரிஞ்சுக்கணும். அதனால ஆன்மாவுக்கு ஆகாரம் கிடையாது. அஜோ நித்தியம் சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இந்த உடலை நம்ம வெட்டலாம், அலைஞ்சு போகும். ஆனா ஆன்மாவை வெட்ட முடியாது, அது அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிராகுலா அப்படின்னா அழுத்தம் வருத்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அழுத்தம் இல்லாத நிலைக்கு, வருத்தம் இல்லாத நிலைக்கு நம்ம வருவோம் தியானம் செய்ய செய்ய. இங்கே ஜனகன் எல்லோருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸ். அவரு ராஜர்ஷின்னு சொல்றோம். தட் இஸ் சம்சார வாழ்க்கையில இருந்து ராஜ்ய பரிபாலனை செய்து கொண்டே கூட அவரு எதற்கு ஒட்டாமே இருக்கிறாரு. ரொம்ப ஃபேமஸ். ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம் அவரை பத்தி. அவரு சந்நியாசி, சுவாமி, ரிஷிகள் எல்லோருக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. கெஸ்டா வச்சுக்குவாரு, சாப்பாடு கொடுப்பாரு, துணி கொடுப்பாரு, அவங்க தங்கறதுக்கு இடமும் கொடுப்பாரு. அப்போ ஒரு தடவை அவங்க அரண்மனைக்கு ஒருத்தர் வந்து தங்கி இருக்கிறாரு. அவங்களும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அரண்மனையிலிருந்து அவங்க 2 பேரு ஆன்மீக விஷயங்கள் பேசிட்டே போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அரண்மனையிலிருந்து கத்தல் வருது, மக்களுடைய குரல் வருது, கத்துறாங்க. ஏன் அப்படின்னு திரும்பி பார்த்திருக்காங்க இவங்க 2 பேரு. பார்த்தாக்கா அரண்மனை எரிஞ்சு போகுது. அப்போ இந்த சுவாமிஜி யாரு இருக்காரோ, கௌப்பினோ வெறும் ஒரு சின்ன துணி தான் போட்டுக்கின்னு இருப்பாரு உடல்ல. அவரு அந்த துணிக்காக ஓடிட்டாரு. அது எரிஞ்சு போகுது அப்படின்னு ஓடிட்டாரு. ஆனா அவ்வளோ அரண்மனை எரிஞ்சு போனா கூட ஜனகர் ஓடல. ஐயோ என்னுடைய அரண்மனை அப்படின்னு ஓடல. போனாரு, தண்ணி எடுத்து ஊத்தினாரே தவிர ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல ஒர்க் பண்றாரே தவிர எந்த ரியாக்டும் பண்ணல. அதனாலதான் ஜனகா மகாராஜு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த அளவுக்கு நம்மள நாம கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிர்குணா, மனதுக்கு குணங்கள் இருக்கும். அதனால அந்த குணங்கள் எல்லாமே குறையும். ஆன்மாவுக்கு குணங்கள் கிடையாது. அதனாலதான் நிர்குணம், நிராகாரம், நிர்லேபா. நீ என்ன கிடையாதுன்னு அர்த்தம். அடுத்த குணங்களை யூஸ் பண்ணிக்கணும். குணங்களுக்கு ஆளாயி இருக்கக்கூடாது. அதே போல புலன்கள் யூஸ் பண்ணிக்கணும்.
குளங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடாது. இங்கே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல 3 சுத்துவோம். 3 குணங்களை விடுறதுக்கு சுத்துவோம். தேங்காய அடிச்சிருப்போம். அது வெள்ளையா இருக்கும். தட் இஸ் பியூரிட்டி. நம்மளுடைய மனம் அந்த அளவுக்கு பியூரிட்டியா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிஷ்கலா அப்படின்னா கலைகள் இல்லாதது, சூன்யமானது, எந்த விதமான இருமயத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகம் துக்கம் குணம் குணரஹிதம், தட் இஸ் குணமற்ற எதுவும் கிடையாது ஆன்மாவுக்கு. வெளிச்சம் வெளிச்சமற்ற அதுவும் கிடையாது. சூன்யம் இருட்டு வெளிச்சம் அதுவும் கிடையாது. மானம் அவமானம் எதுவும் கிடையாது. ஆன்மாவுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்த சாந்தா, தட் இஸ் சிச்சுவேஷன்ஸ் அனுகூலமாயிருந்தாலோ நம்மளுக்கு அனுகூலம் இல்லைன்னாலோ சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி ஏழை என்று காசு இருக்கிறவனா எப்படி இருந்தாலும் சாந்தமா பிரசாந்தமா இருக்கும். அதனால அந்த ஸ்டேட்டு நம்மளுக்குள்ள வரும். நிச்சலம், தட் இஸ் சலனம் இல்லாம ரியாக்ட் இல்லாம பேலன்ஸா ஒரு சாட்சி தத்துவத்தோட போக முடியும். அடுத்த நிஷ்காமா, இங்கே கூட பாருங்க நீ வருது. நிஷ்காமா கோரிக்கமற்ற நிலைக்கு வருவோம். திருஷ்ணை இருக்காது. தட் இஸ் மிதிமீந்திய கோரிக்கைகள் த திருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். பேராசை இருக்காது. ஆசை இருக்கும், பேராசை இருக்காது. நோ எக்ஸ்பெக்டேஷன், எதுவும் பார்க்காம ஹாப்பியா போறோம். இல்லைன்னா அங்கே கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்டைரக்ட் கோரிக்கைகள் தான். அது அங்கே கூட நம்ம ஜீரோ பண்ணிக்கணும். இங்கே கோரிக்கைகள் நீட்ஸ் கம்ஃபர்ட்ஸ் லக்ஸரிஸ். நீட்ஸ் ஓகே, கம்ஃபர்ட்ஸ் ஓகே, லக்ஸரிஸ்க்காக அலையக்கூடாது, மற்றவங்களுக்காக அலையக்கூடாது, மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக அலையக்கூடாது, பேராசையா போகக்கூடாது. அது ஈஸியா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம தர்மமாக இருக்க வேண்டும். தர்ம அர்த்த காம மோட்சங்கள். தர்மம் தட் இஸ் இந்த ஆன்மாவுடைய தர்மம் செய்யணும், அர்த்தம் சம்பாதிக்கணும், காமம் நம்மளுடைய கோரிக்கைகள் தர்மமா இருக்கணும், மோட்சம் ஆன்மாவுக்கு தேவையான மோட்சத்திற்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிருபப்ளவா, எப்போ நம்ம அந்த பகவத் தத்துவத்தில் இருக்கிறோமோ நம்மளுக்கு நோ டேஞ்சர்ஸ், ஆபத்து கிடையாது, பரமசாந்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது மாஸ்டர்ஸ், இது தெரிஞ்சுக்கினி நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், டைம் ஆயிடுச்சு போல சார். நோ மேடம், ப்ரொசீட் மேடம், டைம் அவைலபிள். ஓகேவா சார்? ஓகே. அடுத்த சக்தி ஸ்வரூபிணி, அடுத்த சாப்டர். துஷ்ட தூரா துராச்சார சமனி தோஷவர்ஜிதா சர்வக்னா சாந்திர கருணா சமானாதிக்க வர்ஜிதா. அதாவது துஷ்டத்துவம், நமக்குள்ள ஒரு துஷ்டமான நேச்சர் இருக்கலாம். எதுக்கு இருக்கலாம்? நிறைய பிறவிகள்ல நம்ம தெரியாம அந்த துஷ்டத்துக்கு சம்பந்தப்பட்ட செயல் செய்வதால அந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகள் ரூபத்தில இந்த பிறவில நம்ம கொண்டு வருவோம். அதனால அதோட தூரமாயிடும். துஷ்ட தூர, அந்த துஷ்ட தன்மை எது இருக்குதோ அது தூரமாகும். துர்குணம், தேவையற்ற குணங்கள், பேட் ஹேபிட்ஸ், இது விலகி போகும். விஸ்வசக்தியால மூல சைத்தன்யம் ஆக்டிவேட்டா இருக்கிறதுனால நன்மை நல்லது மட்டுமே பார்ப்பாங்க. நன்மையான விஷயங்கள் மட்டுமே தன் வாழ்க்கைக்கு கொண்டு வருவாங்க.
துராச்சார சமனி அப்படின்னா ஒரு தீய ஆச்சாரங்கள். அதற்காக நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய காசு வேஸ்ட் பண்றோம், சமயம் வேஸ்ட் பண்றோம், சக்தி வேஸ்ட் பண்றோம். இதுல மூட பலிகள் இருக்கு, மூட ஆச்சாரங்கள் இருக்கு, சடங்குகள் இருக்கு. வேஸ்ட் ஆனது எதுவும் தேவையில்லை. தியானம், ஸ்வாத்தியாயம், சஜன சாங்கச்சம், இது மூன்று மட்டுமே ஆன்மாவுக்கு முக்தி கொடுக்கும். ஆன்ம சாட்சா்காரம் வரும். அந்த தெய்வ குவாலிட்டிஸ் எதை இருக்குதோ அனைத்தும் நமக்குள்ள வரும். மனம் சாந்தி அடைந்து தன்னுடைய சுய சொரூபத்தோட சுய நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துராச்சார சமனி என்று அந்த நாமத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்த தோஷவர்ஜிதா அப்படின்னா பிராணசக்தி ஆக்டிவேட் ஆகும் பொழுது நமக்குள்ள இருக்கிற தோஷங்கள் அனைத்தும் க்ஷாலனம் அப்படின்னா ரிமூவ் ஆகும், விலகி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத வேண்டும்னா ஒண்ணுதான் மாஸ்டர்ஸ், தியானம் பண்றது, குண்டலினி ஆக்டிவேஷன். அந்த காஸ்மிக் எனர்ஜியால நமக்கு வர வேண்டிய அனைத்தும் வரும். நம்ம செய்ய வேண்டியது நல்ல பயிற்சி, சாதனை மட்டுமே. நெக்ஸ்ட் சர்வக்னா. அந்த விஸ்வாத்மா எது இருக்குதோ குண்டலினி சக்தி ரூபத்தில் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இங்கே சக்தியோடைய டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தூங்கும் போது கூட சக்தி வருது, ஆனா தூக்கத்தில வர சக்தி மாயா எதை இருக்குதோ உலகத்தை பக்கம் நோக்கி கொண்டு போகும், மாயாவை நோக்கி கொண்டு போகும். அதுவே தியானத்தில் வர சக்தி நம்மளுக்கு விழிப்புணர்வு கொடுக்குது, ஆன்மா நோக்கி கொண்டு போகுது, முக்தியை நோக்கி கொண்டு போகுது. அதனால தியானத்தில் வர சக்தி மட்டுமே உண்மையான சக்தி. தூங்கும் போது கொஞ்ச நேரம் உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், அது கூட தேவைதான். ஆனா அந்த சக்தி மாயைக்கு கொண்டு போகும் என்ற விழிப்புணர்வுல நம்ம இருக்கணும். அடுத்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரஜானம் பிரம்மா, தட் இஸ் அனைத்தும் நானேதான் அப்படின்றது புரியும். நம்ம நேத்து சொல்லிட்டோம் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அத புரியும். சிருஷ்டிக்கு சம்பந்தப்பட்ட ஞானம், சிருஷ்டிக்கு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் தெரிய வரும். இதுக்கு வீர பிரம்மேந்திர சுவாமி ஆந்திரால இருக்காரு. அவரு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காலஜானம் அப்படின்னு ஒரு புக்கு எழுதி வச்சிருக்காரு. அந்த சமயத்துல லைக் நாஸ்ட்ரடாமஸ் போல எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த சாந்திர கருணா, நமக்குள்ள தயை, கருணை, அடுத்த அன்பு, அனைத்து குணங்கள் வருது. அந்த விஸ்வம் எதை இருக்குதோ விஸ்வசக்தியால விஸ்வரச்சனை, தட் இஸ் அந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த விஸ்வத்தை பத்தி எதுவும் புரியாது. எதுக்கு புயல் வருது தெரியாது, எதுக்கு சுனாமி வருது தெரியாது, எதுக்கு கரோனா வருதுன்னு தெரியாது, அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த சமானாதி கவர்ச்சிதா, அனைத்தும் பற்றி அனைவரும் பற்றி சமமா இருக்கும் ஒரு ஸ்டேஜ் வரும், அந்த குவாலிட்டி வரும். இவங்க கிரேட், இவங்க கம்மி, எது அந்த நம்ம ராங்கு பார்வை திருஷ்டி இருக்குதோ அதை குறைஞ்சி அனைவரும் சமம், விலங்கு சமம், இருக்கிறவங்க சமம், இல்லாதவங்க சமம், வெற்றியோட இருக்கிறவங்க சமம், தோல்வியோட இருக்கிறவங்க சமம், அனைவரும் சமம் தான் நம்ம திருஷ்டில அந்த குவாலிட்டி வரும். இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. பீஜஸ்வரூபிணி, கலாஸ்வரூபிணி, தத்துவஸ்வரூபிணி, சக்கரஸ்வரூபிணி, பிரஜான ஸ்வரூபிணி, பிண்டோத்பத்தி ஸ்வரூபிணி, ஜீவ
பிரம்மைக்க ஸ்வரூபிணி, பிரம்மானந்த ஸ்வரூபிணி, சிவசக்தைக்க ஸ்வரூபிணி. இப்படி அம்மன் விதவித ரூபங்களில் எத்தனை குவாலிட்டிஸ், எத்தனை நன்மைகள், எவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்குது. அந்த சக்தி வெளியே இல்ல, உள்ளேயே இருக்குது. அந்தர்முக சமாராத்திய பகிர்முக சுதுர்லபா. உள்முகமா இதானா கிடைக்கும், வெளியே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்க மாட்டேன். சுதுர்லபா அப்படின்னு சொல்லி அம்மன் கிளியரா சொல்லியிருக்காங்க. நமக்குள்ளே தேடுவோம், நாமே தெய்வமா வாழுவோம். இதுதான் மாஸ்டர்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.